கர்த்தருடைய வசனம் ஸ்தோத்திரம். நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து வர்றோம். தூத்துக்குடி ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி எஸ் கைலாசபுரங்கிற கிராமத்துலேருந்து வர்றேன். என் பேர் சரோஜா, இவங்க பேர் அதிசயமணி. நாங்கள் வந்து இந்த இடத்து வந்து கொஞ்ச நேரத்திலே பிரதர் வந்து இதில் ஸ்டேஜில் நிற்கும்போது ஆண்டவர் வந்து நின்ன மாதிரி தெரிஞ்சுது. என்னடா நம்ம சுயத்தில் தான் பார்க்குறோமா எப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு செகண்ட் தெரிஞ்சுது. அப்புறம் மறைஞ்சிட்டு அப்புறம் ஆராதனையில் ஜெபம் பண்ணும்போது 2 பேர் காணுவீங்கன்னு சொல்லும்போது நான் எழும்பி நிற்கும் போதே எனக்குள்ளே ஒரு அனல் மூட்டின மாதிரி இருந்தது. ஒடியே வந்து ஸ்டேஜில் முழங்கால் போடணும் அப்படின்னு சொல்லி தோணிச்சு. அப்போ ஆண்டவரை பார்த்தேன். ஏசப்பா வந்து 2 பேர் தலையிலையும் கை வச்சாங்க. ஆனாலும் எனக்கு இந்த இடத்த விட்டு எழும்பி போகணுன்னு நினைக்கிற முடியலை. இருந்தாலும் பிரதர் காலை பிடிக்கணும் அப்படிங்கிற தோணுது. பிரதர் தலையில் கை வைக்கணும் அப்படின்ன மாதிரி இருந்தது. என்னால் நான் அடக்கி கொள்ள முடியலை. ஆனாலும் பிரதர் காலை வந்து பிடிச்சேன். கால் வந்து எனக்கு வந்து ஜில்லுன்னு ஒரு ஐஸ் கட்டியில் வச்ச கை வச்ச மாதிரி இருந்தது. தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடிஞ்சது. இருந்தாலும் பிரதர் தலையில் கை வச்சு எலும்பி போக சொன்னாங்க. ஒரு செகண்ட் என்னால் எலும்புல. இருந்தாலும் எழும்பி போய் நான் இருந்த சீட்டில் அமர்ந்தேன். தேவன் அக்னி மதிலாக இந்த இடத்துல இருந்தாங்க. அக்னி சுற்றி எரிஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி தேவ பிரசன்னத்தை உணர முடிஞ்சது. தேவனுக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த இடத்துல வந்து இறங்கி நிற்கும்போது நான் பார்த்தேன். ஆண்டவர் வஸ்திரத்தை நான் பிடிக்கணுங்கிறதுல இருந்தேன். ஆனால் அதே மாதிரி ஆண்டவர் வஸ்திரத்தை தொட்டேன். ஆனால் இதில் செய்தி கொடுக்குறது பிரதர் இல்லை, ஆண்டவர் தான் செய்தி கொடுத்தாரு. இன்னைக்கு நான் அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஆண்டவர் தான் நின்னாருடைய பிரதர் தெரியவே இல்லை எனக்கு. பிரதர் அங்கே உட்காந்துருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம். அப்புறமா ஆண்டவர் வந்து அந்த இடத்துல போய் உட்காந்தோன்னே 3 வார்த்தை வெளிப்படுத்தினாங்க. ஊழியத்துக்கு நான் கடந்து செல்லணுன்னு எனக்கு பயமாக இருந்தது. எப்படி எங்கே போகிறது, இவங்கள விட்டுட்டு போகணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமாக இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அந்த இடத்துல நான் போய் உட்கார்ந்த பிறகு 3 வார்த்தைகளை வெளியிட்டேன். தேசங்களுக்கு கடந்து போ, மரித்தவை எல்லாம் உயிர் பெறும். அப்புறம் வந்து நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு ஆண்டவர் 3 வார்த்தையை வெளிப்படுத்தினாங்க. அதே மாதிரி ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தும்படியாக நான் இங்கே வந்து பிரதர்கிட்ட தலையில் ஜெபம் பண்ணும்போது அதே வார்த்தையை தான் தேவன் பேசினார். தேசங்களுக்கு புறப்பட்டு போய் சொல்லி ஊழியத்தை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் உறுதிப்படுத்தினாங்க. ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நன்றி.